தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 50% தொடர்ந்து 100% வரியை உயர்த்துவதற்கு தற்பொழுது அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லங்க, 500% வரை இந்தியாவிற்கு வரி போடுவதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது. அப்ப 500% வரைக்கும் வரி போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அமெரிக்கா கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் நினைச்சா முடியும். எதன் அடிப்படையில இவங்க 500% வரைக்கும் வரி போடுவதற்கு தற்போது தயாராகிட்டு இருக்காங்க, இதன் பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போகிறோம். முதல் கட்டமா 100% வரியை உயர்த்துவதற்கு அமெரிக்கா முடிவு பண்ணிருக்காங்க. 25%, 50%, இப்ப அடுத்து 100%. இந்த 100% அப்படிங்கறத இவங்க செமிகண்டக்டருக்கு கொடுத்திருக்காங்க. யாரு? அமெரிக்கா. மற்ற பொருட்களுக்கு இல்லாம செமிகண்டக்டர் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆச்சுன்னா அந்த செமிகண்டக்டருக்கு 100% வரி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த செமிகண்டக்டருக்கு மட்டும் 100% வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஆட்டோமொபைல், அதாவது காரு பைக் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள். இந்த செமிகண்டக்டர் இல்ல அப்படின்னா கார் பைக் எதுவுமே தயாரிக்க முடியாது. சோ இந்த செமிகண்டக்டர் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆச்சு அப்படின்னா விலை குறைவாக அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த செமிகண்டக்டரை அமெரிக்காவிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதனுடைய காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நமக்கு நல்லா தெரியும், அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு நாடு. அங்க குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு மணி நேரத்திற்கு $15 இருந்து $20 சம்பளமா கொடுக்க வேண்டி இருக்கும். ஒரு மினிமம் வேஜஸ், நான் சொல்றது கூலி. இப்ப நம்ம ஊர்ல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு கூலி கொடுக்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூலி அமெரிக்காவுல சாதாரண ஒரு வாட்ச்மேனா இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலாளியா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் $15 இருந்து அதிகபட்சம் $20 வரைக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு $150 வரைக்கும் சம்பளம் என்பது கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஊழியருக்கு. இது படிக்காதவங்களுக்கு நான் சொல்றது. அப்ப படிச்சவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்து நினைச்சு பாருங்க. அப்போ படிக்காதவங்களுக்கே இவ்வளவு சம்பளம்னா படிச்சவங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ஏன் அமெரிக்காவை விட்டு வெளியே வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஆப்பிள் நிறுவனமே இந்தியாவுக்குள்ள வராங்க. சைனாவுக்கு போகணும்னு நினைச்சாங்க, சைனாவுக்கு போகக்கூடாதுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இந்தியாவுக்கும் போகக்கூடாது, அமெரிக்காவிலேயே உங்களுடைய செல்போன்களை நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனா அங்க அமெரிக்காவுல சிக்கல் என்ன அப்படின்னா ஊழியர்கள் கிடைப்பதுதான் சிக்கல், லேபர். அந்த லேபர் ரொம்ப காஸ்ட்லி. சோ இந்தியா, சீனா போன்ற நாடுகள், அப்புறம் இந்த கிழக்காசிய நாடுகள்ல லேபர் சீப்பா கிடைப்பாங்க. இப்ப இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசம் 15,000 சம்பளம் கொடுத்தா போதும். ஆனா இதே 15,000 அங்க ஒரு நாளைக்கு நாம ஒரு லேபருக்கு கொடுக்கணும், ஒரு அந்த நிறுவனம். சோ அந்த அளவிற்கு அங்க காஸ்ட் அதிகம். இருந்தாலும் செமிகண்டக்டரை அமெரிக்காவிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. இதனால இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய செமிகண்டக்டர்களுக்கு 100% வரி போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 21 நாட்களுக்கு பிறகு அந்த செமிகண்டக்டர் மீதான வரி என்பது அமலுக்கு வரும். இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த 50% வரி மற்ற பொருட்களுக்கு இருக்கு இல்லையா, செமிகண்டக்டர் இல்லாத பொருட்களுக்கு, அந்த 50% வரியும் பாத்தீங்கன்னா 21 நாட்களுக்கு பிறகு அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் நிரந்தரமா ஒன்னு சேர்றாங்க, ஒரே அணியில ஒன்னு சேர்றாங்க அப்படின்னா இந்தியாவிற்கு 500% வரியை விதிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவிற்கு 500% வரியை விதிச்சாங்க அப்படின்னா நம்மளால அமெரிக்காவுல பொருட்களை விற்கவே முடியாது, நம்முடைய பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்க மாட்டாங்க. இது இந்தியாவிற்கு இழப்பா அப்படின்னு கேட்டா எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு இழப்போ அதை விட 2 மடங்கு அமெரிக்கர்களுக்கு இழப்பு. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு பேரிழப்பு தான். ஏன்னா நம்ம நாட்டு அரிசி இங்க இருந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுமார் 50 லட்சம் இந்தியர்கள், இந்த 50 லட்சம் இந்தியர்கள்ல அரிசியை உட்கொள்ளக்கூடியவர்கள் சுமார் ஒரு 30 லட்சம் பேர் இருப்பாங்க. அரிசி, கோதுமை எல்லாம் இப்ப நம்ம நாட்டில இருந்து அரிசி, கோதுமை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. கோதுமை கூட அமெரிக்காவிலேயே உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி இந்தியாவிலிருந்து போகக்கூடிய அரிசி தான். அப்ப இந்தியாவிலிருந்து போகக்கூடிய அந்த அரிசியை நம்ம நாட்டு இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள், அரிசியை உட்கொள்ளக்கூடியவர்கள் அதிக விலை கொடுத்து இந்த அரிசியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, இந்தியா கிட்ட இருந்து போகக்கூடியதுக்கு மட்டும்தான் வரியா? இப்ப மற்ற நாடுகள்லயும் அரிசி இருக்கு, மற்ற கிழக்காசிய நாடுகள்லயும் அரிசி இருக்கு. அந்த நாடுகளினுடைய அரிசிக்கு அந்த அளவுக்கு வரி கிடையாது. ஒரு 20% வரைக்கும் தான் வரி போட்டிருக்காரு ட்ரம்ப்.
சோ முழுக்க முழுக்க இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் ட்ரம்ப் அவர்கள் இதை செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப 500% வரியை வந்து ஃபியூச்சர்ல போட்டாங்க அப்படின்னா நிரந்தரமாக இந்தியா அமெரிக்கா உறவு என்பது முறிந்துவிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்பவே வந்து நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு எதிரான வேலைகள் எல்லாம் செய்ய தொடங்கிட்டாரு. அதாவது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவிற்கு செல்ல போகிறார், இந்த மாத இறுதியில போக போறாருங்கிற தகவல் வந்த உடனேயே 25% வரியை 50% உயர்த்தினாரு ட்ரம்ப். இப்ப அடுத்த கட்டமா புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வரப்போகிறார் என்ற தகவல் கிடைத்தவுடன் செமிகண்டக்டருக்கு 100% வரி அப்படின்னு அறிவிச்சார். ஒருவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு போயிட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துகிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது 500% வரியாக உயர்த்தி இருப்பார் ட்ரம்ப். அதே போல புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகும் ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு 500% வரியை போட்டிருப்பார் ட்ரம்ப். சோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இந்தியா அமெரிக்கா உறவு என்பது நிரந்தரமாக முறிய போகிறது. இப்ப இந்தியாவும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேலேயும் அமெரிக்காவோட நம்ம நட்புல இருக்கணுமா, வேண்டாம், அமெரிக்காவை கழட்டி விட்டுட்டு அமெரிக்கா இல்லாம நம்மளால வாழ முடியும், அமெரிக்கா இல்லாம நம்மளால வர்த்தகத்தை செய்ய முடியும், டாலர் இல்லாமலும் நம்மளால வந்து வர்த்தகத்தை செய்ய முடியும் அப்படிங்கறத நோக்கி தற்பொழுது இந்தியா போயிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளும் தற்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியாவிற்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த 3 நாடுகளும் ஒன்று சேரணும். சோ அதற்கான வேலைகளை ரஷ்ய அதிபர் புட்டின் நிச்சயமா செய்வாரு. அதற்காக தான் அவர் இந்தியா வராரு. இனிமே இந்தியாவினுடைய அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி என்பது ரஷ்யா மற்றும் சீனா சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீனா ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தானோட தான் நட்புல இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக சீனா இருப்பாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சொல்ல முடியாது, காலம் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா பாகிஸ்தான் தற்பொழுது முழுவதுமாக அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்டது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்படுறது தற்பொழுது சீனாவுக்கு பிடிக்கல. இவ்வளவு நாட்களா பாகிஸ்தான், உனக்கு நான் நிறைய கடன் கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு உதவி பண்ண, உன்னால கடனை அடைக்க முடியல, கடனை அடைக்க முடியாம நீ உன் நாட்டில இருந்து கழுதைகளை என் நாட்டுக்கு கொடுத்து கடனை அடைச்ச, அந்த அளவிற்கு உனக்கு வந்து உன் நாட்டுக்குள்ள ரோடு போட்டேன், நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கட்டி கொடுத்தேன், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உனக்கு நான் செஞ்சு கொடுத்தேன், ஆனா நீ அமெரிக்காவுக்கு விசுவாசமா போயிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு பொருட்டே இல்ல. இந்தியா மட்டும் சீனாவோட நட்போட போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா சீனா இந்தியாவை பகைத்து கொள்ளாது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தான் வந்து நடுவர் மாதிரி இருந்து இந்தியாவையும் சீனாவையும் ஒன்று சேர்ப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப புட்டின் அவர்களினுடைய இந்தியா வருகைக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் கோவப்படுவார். சைனாவுக்கு நரேந்திர மோடி போறாருன்னு உடனே இவருக்கு கோபம் உச்சியில ஏறுது. 25% 50% மாத்துறாரு. இப்ப ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாரு அப்படின்னா சொல்லவே வேணாம், 500% மாத்தி விடுவார். சோ அதற்கு ஏற்றார் போல இந்தியாவும் வந்து அமெரிக்கா இல்லாம மற்ற நாடுகளோடு நாம வர்த்தகத்துல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு நம்முடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வேலைகளை தற்பொழுது துவங்கிட்டாங்க. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு அதிகமாக போகக்கூடிய பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர், அதே போல அரிசி, அதுக்கு பிறகு வந்து நிறைய வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல திருப்பூர்ல இருந்து நிறைய டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ டெக்ஸ்டைல் சம்பந்தமான நிறைய பொருட்கள், இந்த டிஷர்ட், கிளாத்ஸ் நிறைய வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு. அதே போல வந்து நிறைய வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான அதற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு போயிட்டு இருக்கு. ஸோ நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இவங்க உற்பத்தியை செய்யும் பொழுது லேபர் வந்து இங்க ஈஸியா கிடைக்கிறாங்க. அந்த லேபருக்கு குறைவான சம்பளம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் பிளஸ்ஸா இருக்கு. அதனால நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்குறாங்க. ஏன் அமெரிக்க நிறுவனங்கள் கூட இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அவங்க நாட்டுக்கே எடுத்துட்டு போறாங்க. சோ உற்பத்தி தொழிற்சாலையை இந்தியாவில் வைக்கிறாங்க. சோ இதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் எதுக்கார், நம்ம நாட்டிலே வைங்க, நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுல அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அது வந்து அமெரிக்காவுக்கே சில நேரங்கள்ல பிரச்சனையை கொடுக்கும். குறிப்பா வந்து அமெரிக்காவினுடைய தொழில் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு தான் அதிக பிரச்சனையை கொடுக்க போகுது ட்ரம்ப் அவர்களினுடைய முடிவு. ஏன்னா அமெரிக்காவிலேயே வந்து உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுப்படி ஆகாது. இதைத்தான் வந்து ஆப்பிளும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்க நிறுவனம் இப்ப எலன் மஸ்கும் பாத்தீங்கன்னா அதனாலதான் ட்ரம்ப் அவர்களை எதிர்க்கிறார். நம்ம நாட்டிலேயே வந்து தொழிற்சாலை எல்லாம் வைக்கணும்னா நம்மளால சமாளிக்க முடியாதுங்க அப்படிங்கறது தான் எலன் மஸ்கும் சொல்றாரு.
இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார். ட்ரம்ப் அவர்களினுடைய பிடிவாதம் எங்க போய் முடியும்? உலக போர்ல முடியுமா? இப்ப இந்தியா அமெரிக்கா நட்பு உடைஞ்சிருச்சு. சோ ட்ரம்ப் அவர்களுடைய குடியரசுக் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே வந்து இந்தியாவை நாம பகிர்ச்சிக்க வேண்டாம், இந்தியா வந்து நமக்கு நட்பு நாடு, சீனா தான் நமக்கு எதிரி, ரஷ்யா கிட்ட அதிகமாக வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகள்ல முதல் இடத்துல சீனா தான் இருக்கு, அதுக்கு அப்புறம் தான் இந்தியா இருக்கு. சோ சைனாவுக்கு இந்த வரிகளை நீங்க போடுங்க, தப்பு இல்லை, ஆனா இந்தியாவுக்கு போட வேண்டாம், இந்தியாவால் நமக்கு நிறைய லாபம் இருக்கிறது, அவங்க வந்து நம்மளோட நட்புல இருக்கிறாங்க, அதனால இந்தியாவை ஏன் பகைத்துக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விய ட்ரம்ப் அவர்களினுடைய சொந்த கட்சிக்காரங்களே கேட்கிறாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாரு. சோ ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த தவறான முடிவால அமெரிக்கா பின்னோக்கி போகுது. இந்தியா அமெரிக்கா நட்பு நிரந்தரமாக உடைந்து விடும், அதுல மாற்று கருத்தே இல்ல. இன்னும் அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா அடுத்த கட்டமா என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கறத நாம அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.